హరే కృష్ణ. பரமஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம். பதம் 70, 71, 72. ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆபக பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்திம் ஆப்னோதி ந காம காமி. நதிகள் பெருகி ஓடியாடி பெரும் ஓசையுடன் வந்தாலும் அவற்றை பெரும் கடல் மாற்றமின்றி விகாரமின்றி அமைதியாய் ஏற்கின்றது. அதுபோல ஆசைகளின் பெருக்கால் பாதிக்கப்படாதவனது மனது மாற்றமின்றி அமைதியாய் இருக்கிறது. ஆசைகளை அடைய விரும்புகிறவனோ அத்தகைய அமைதியை அடைய முடியாது. விளக்கம். ஆப அப்படிங்கிறது நதி நீர், ஆபூரியமானம் அப்படிங்கிறது நாலா பக்கமும். மழை வெள்ளத்தால் நாலா பக்கமும் இருந்து தண்ணீர் பெருகி நதிகளோட இணைஞ்சு பெரும் சப்தத்தோட கடலில் வந்து கலக்குது. கடலை அடைகிற வரைக்கும் அதுக்கு சத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் இராது. கடலும் கட்டுக்குள்ளே இருக்குது, எல்லை மீறாமல் இருக்குது. கோடை காலத்தில் நீர் வரத்தே இல்லைன்னாலும் கடல் அதே மாதிரி இருக்கும். அதுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி அது பெருகிறதும் இல்லை சிறுக்கிறதும் இல்லை. கடலுக்கு அடியில் வடாவாக்கினி அப்படின்னு ஒரு நெருப்பு இருக்குது. கோடை காலத்தில் சூரிய உஷ்ணம் அதிகம். இந்த அக்னியான கடல் ஒருபோதும் மாற்றம் அடையாமல் அப்படியே இருக்குது, கம்பீரமாக அப்படியே இருக்குது. பல நதிகள் கடலில் அடங்கி போய் அமைதியாகிடுது. இது மாதிரி மனசு அடங்கப்பட்ட ஒரு பக்த சாதகனுடைய உள்ளம் வர்றது போகிறதுல எந்த விகாரத்தையும் அடைகிறதில்ல. அவன் உள்ளம் கடல் மாதிரி ஆழமானது, அறிய இயலாதது. ஆசைதான் அமைதிக்கு எதிரி. ஒரு பக்தன் ஆசையாக அலையாட்டி கூட அவனுக்கு வர வேண்டியது வாய்க்க தான் செய்யும். ஆனாலும் அவன் அதுகளால் அமைதி கெடாமல் தன்னை பார்த்துக்கிறான். அதுக்கு தான் சாமர்த்தியம்னு பேர். அர்ஜுன அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை வார்த்தை. இதனுடைய மூலச்சொல் வடமொழியில் ருஜு அப்படிம்பாங்க. ருஜு அப்படின்னா நேரான அப்படின்னு அர்த்தம். ருஜு ருஜுங்கிறது அர்ஜு அப்படின்னு வரும்போது கோணலான அப்படின்னு எதிர்மறை வார்த்தை. அர்ஜு அப்படின்னா சத்திரியனாக இருக்கிறவன் ராமர் மாதிரி கம்பீரமாக நேராக இருக்கணும். நான் அர்ஜுனன் கோணலாக இருக்கான். இப்போ அதிகமாக சிந்திக்கிறவன், நிறையா படித்தவங்க அப்படி கோணத்தனமாக இருப்பாங்க. ஒரு மகனை தந்தை நல்லா நிறையா பாடம் கற்றுக் கொடுத்தாரு. அவன் கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்தான். கேள்விகளை குறிக்கிறதுக்கு வடமொழியில் கேன கேன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உள்ள பதில் சேர்ந்து ஒரு உபநிஷத்தாகி கேன உபநிஷத் அப்படின்னு பேர் வந்தது. யாராவது ரொம்ப பேசியாச்சுன்னா கேனைய மாதிரி பேசாதேன்னு அதை வச்சு தான் சொல்கிறாங்க. அர்ஜுன பேச்சு இங்கே அப்படி தான் இருந்தது. ஆனால் இதில் கவனிக்கத்தக்கது என்ன அப்படின்னா, ஆழ் மனதில் நிரந்தர அமைதியை நினச்சி தான் அவனுடைய பேச்சு இப்படி இருக்குது. பல பேரை கொன்னுட்டு எல்லாருடைய நிம்மதியையும் நாம் ஏன் கெடுக்கணும், அமைதியாக போயிடலாம் அப்படிங்கிறது அவனுடைய கருத்து. இதனால் பகவான் அவனை மடைமாற்றம் செய்கிறார். போரில் இருந்து ஓட விரும்புகிறான். அது பயத்தால் இல்லை, பலருடைய நிம்மதியை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனவேதனை, எதிர்காலத்தில் வருமேங்கிற ஒரு நினப்பு, இதெல்லாம் நினச்சி தான் அவன் போரை விட்டு ஓடலாங்கிற நினப்பில் இருக்கான். இந்த எண்ணம் நல்லது தான், உயர்ந்த உள்ளத்துக்கு தான் வரும். இப்போ நம்ம பார்க்குறோம், ரஷ்யா உக்ரைன் சண்டை நடக்கிறத. நல்ல புத்தி இல்லை, அதனால் நடந்துகிட்ருக்கு. அர்ஜுன விஷாத யோகம்னு இந்த முதல் அத்தியாயத்துக்கு பேர். விஷாதனா மனவேதனையை குறிக்கும். மனவேதனை கூட ஒரு யோகம்னு சொல்லப்படுது கீதையில். ஒரு விடுதலையை வேதனைக்கு பிறகு மனசு ஒரு விடுதலையை பெற முடியும். அந்த நேரத்தில் சமபுத்தி சமபாவனையோட செயல்படக்கூடிய அவசியத்தை பகவான் தெரிவிக்கிறார். மனவேதனை உள்ளவங்களுக்கு புத்திமதி கொஞ்சம் நல்லா மண்டையில் ஏறும். அதே சமயம் சமபாவனையில் செயல்படுறதுனால பரமாத்மாவுடைய அனுகிரகமும் கிடைக்குங்கிறத பகவான் அவனுக்கு எடுத்து சொல்கிறார்.
71 விகாய காமான்யக சர்வான் புமாம்ஸ் சரதி நீஸ்பிருகக நிர்மமோ நிரகங்கார ச சாந்திம் அதிகச்சதி. புலன் ஆசைகளை விட்டவன், விருப்பங்கள் அற்றவன், கர்வம் உரிமை உணர்வு போன்றதை விட்டவன் இந்த பக்குவமான அமைதியை பெறுவான். 72 ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த ந ஏனாம் பிராப்ய விமுஹ்யதி ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலே அபி பிரம்ம நிர்வாணம் ருக்ஷதி. இந்த ஆன்மீகமான பாதையை ஏற்பவனுக்கு குழப்பம் இராது. கடைசி காலத்திலும் கூட அவன் தன்னுணர்வால் இறை அரசை அடைகிறான். விளக்கம்: இல்லாததுகளில் இருக்கிற விருப்பம் காமம், இதை விடணும். இருக்கிறதுல இருக்கிற விருப்பம் பற்று, அதையும் விடணும். இதுக்கு ஸ்பிருக அப்படின்னு பேர். இந்த ரெண்டையும் குறிக்கும். காமத்தை விட்டாலும் நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக உடல், இடம், பொருள், நபர்கள் மேலே ஒரு தொடர்பு இருந்தபடி தான் இருக்கும். இந்த தொடர்பில் தெளிவோடு நடந்துக்கணும், அதுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். நிர்மம அப்படிங்கிறது எனது அப்படிங்கிற உரிமை உணர்வு நீங்கி இருத்தல். தவறான உரிமை உணர்வு, ஃபால்ஸ் ஈகோ, இதுதான் ஆத்மாவையும் உடலையும் இணைச்சி வச்சிருக்கு. உரிமை உணர்வு நான் எனும் பாவனையை வளர்த்துக்கிட்டே இருக்கும். நிரகங்கார அப்படிங்கிறது இந்த உடல் தான் நான் அப்படிங்கிற நினப்பில் வாழும்போது வரக்கூடிய அபிமானங்கள் எல்லாம் அகங்காரம்னு சொல்லப்படுது. அதையும் விடணும் அப்படிங்கிறார். ராத்திரி கனவு வருது, அதில் வர இன்ப துன்பங்களை நாம் பொருட்படுத்த மாட்டோம். பகலில் உள்ள சம்பவங்கள் புத்தி இருக்கிறதுனால அதை பொருட்படுத்துகிறோம். ராத்திரி புத்தியும் சேர்ந்து தூங்கிடுது, அதனால் பொருட்படுத்துறதில்ல. அதனால் தங்கத்தில் கூட ஒரு மலை இருக்கிற மாதிரி கனவு வருது. கனவு நனவுகளுக்கு மேம்பட்ட நிலை ஆத்ம தளத்தில் இருக்கிறது. மனசு வாக்குக்கு அடைபடாத ஒரு நிலை, அந்த ஆனந்த நிலை, மயக்கமே இல்லாத நிலை, மோகம் இல்லாத நிலை, இது பிராமி ஸ்திதி அப்படின்னு சொல்லப்படுகிற பிரம்ம உணர்வு நிலை. படைப்பில் தோற்றத்தில் ஒன்று போல பறவைகள், மிருகங்கள் இருக்கலாம். ஆனால் இறைவன் எல்லாமே அசலாகவே படைச்சிருக்கிறார். நகல்ங்கிறது கிடையாது, ஒன்று மாதிரி இன்னொன்று கிடையாது. வேறுபாடு, தனித்தன்மை, இப்படி ஒன்று இருக்கிறதுனால தான் வேறு வேறாக படைக்கக்கூடிய நிலைமை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நான் அப்படிங்கிற அகங்காரம், எனதுங்கிற மமகாரம் தனிப்பட்டு இருக்குது. இப்படிப்பட்ட தனித்தன்மை கொண்ட பொய்த்தன் உணர்வுகள் ஆன்மாவை உடலோட இணைச்சி வச்சிருக்கு. இந்த தனித்தன்மை எந்த உயர்ந்த பக்குவத்துக்கு ஒருத்தன் வந்தால் கூட, எவ்வளோ நாமஜபம் பண்ணால் கூட, பக்தி பண்ணால் கூட, இந்த தனித்தன்மையை விடாமல் ஒவ்வொருத்தரும் பாதுகாத்து அதுபடி மேனேஜ் பண்ணுறாங்க. அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன செஞ்சுருந்தா நல்லது, இப்படியெல்லாம் கூட வம்பு பண்ணுற மாதிரி பல பேர் இருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லவங்களாக இருக்காங்க. ஹரிநாம ஜபத்தில் கொஞ்சம் சுவை, டேஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த அடுத்தவங்களை கவனிக்கிற புத்தி போயிடும். அந்த ஆற்றல் தன் உள்முகமாக மடை மாற்றப்படும். அதை தான் கிருஷ்ணர் முயற்சிக்கிறார். இனி அங்கே அகங்காரம் அடைய தொடங்கிடும். தேவைகள் தான் மனுஷனை அடிமையாக்குது. தேவைகளை பொறுத்து பொருட்களுக்கு விலை மதிப்பு இருக்கும். இந்த தேவைகள் பழகி போனதும் அதுகளில் உரிமை உணர்வும் உண்டாகும். அதுதான் எனதுன்னு சொல்லப்படுது. இதை விடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் தெளிவு பண்ணி கொஞ்சம் விலகிக்கலாம். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கலாம். வீட்டில் அங்கே டிவி, நல்ல அழகழகான டிவி எல்லாம் இருக்குது, பொருட்கள்லாம். இதையெல்லாம் நான் திறக்கிறேன், நான் ஒரு துறவின்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வரும். எங்கள் பொருளை திறக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு நினைப்பீங்க. உலகத்துக்கு வரும்போது இப்படி எம்டியாக தான் வந்துட்டு விருந்தாளி மாதிரி இல்லாமல் எனது எனதுங்கிற நினப்போடு இருக்கும். யாரும் எதுவும் கொண்டு வரல, கொண்டு போகவும் இல்லை. ஆனால் இந்த எனது எப்போ எப்படி ஜாயிண்ட் ஆச்சுன்னு தெரில. உங்கள் வீட்டில் இருக்கிறத நான் திறக்க முடியாது. எல்லாம் எனக்குள்ளது கிடையாது, எல்லாம் பகவான் கிருஷ்ணருக்குள்ளது. அதில் எனக்குன்னு பேச நினைக்க யாருக்கும் தகுதி கிடையாது. அவருக்குள்ளதை அனுபவிச்சா அது திருட்டு, துறந்தா அது பைத்தியக்காரத்தனம். அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு பக்தன் அவன் புத்திசாலி, பகவானுக்குள்ளதை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தணும். இதன் மூலமாக நானும் போயிடுது, எனதும் போயிடுது. நம்முடைய தனித்தன்மையால் பகவத் சேவையில் திறமையெல்லாம் காட்டணும்.
எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. அத வந்து கிருஷ்ண பக்தியில மடைமாற்றம் பண்ணணும். நான் அப்படிங்கிறத வளர்க்கறதுக்கு தனித்தன்மையை பயன்படுத்தணும்னா, தன்னைத்தானே வீழ்ச்சி பண்ணதாகும். இழிவுபடுத்தினதாயிரும். இந்த அத்தியாயத்துல 54வது பதத்துல அர்ஜுனன் கேட்ட கேள்வி சிதப்பிரக்ஞனுடைய அறிகுறிகள். அத கேட்டான். 55, 56, 57, 58, 63 வரைக்கும் இதுக்கான கேள்வியும் பதிலும் வருது. சிதப்பிரக்ஞனுடைய பாஷை, அடுத்து நடத்தை, அவன் எப்படி இருப்பான், இதெல்லாம் கேள்வியில இருந்துச்சு. இதுக்கு பகவான் சொன்ன பதில்கள் இப்ப எப்படி இருக்குன்னா, ஆசைகளுக்காக மனம் பாயக்கூடாது. மனசுலயும் ஆசைகள் பாயக்கூடாது. தன்னில் தானாய் திருப்தனாய் இருக்கிறவன் சிதப்பிரச்சன். இது பதில். இந்திரியங்கள் ஓய்ஞ்சாலும் இச்சைகள் ஓயாது அப்படிங்கிறார். ஆனா பகவத் விஷயங்கள்ல மனசை திருப்பிட்டோம்னா, அதுல ஒரு சுவை வந்துருச்சுன்னா, இந்த தேக சுவைகள் தானாகவே போயிடும் அப்படிங்கிறார். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததைங்கிறது அதுதான். அடுத்து அவனுடைய பாஷை என்ன அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன். எண்ணங்கள் தான் செயலா மாறுது, வார்த்தையாகுது. தான் சிந்திக்காததை யாரும் பேச முடியாது. சிந்திக்காம பேசுறவன் பைத்தியம். உணர்வு நிலைத்தவனுடைய பாஷை என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதுக்கு, எப்படிப்பட்ட பாவனையில நிலைத்த அறிவுள்ளவன் இருப்பான் அப்படின்னு அவன் கேட்டதுக்கு பகவான் சொல்றார், இன்ப துன்பங்கள் வரும்போது மனதுல எந்த ஒரு உணர்ச்சி வேகமும் வராம, விருப்பு பயம் சினம் இல்லாம மனநசீலனாக இருப்பவன் சிதப்பிரக்ஞன். அதாவது முனே மௌனி மௌனம் தான் அவனுடைய பாசை அப்படிங்கிறார். மௌனம் உணர்த்தும் அளவுக்கு பேச்சுகள் வார்த்தைகள்லாம் உணர்த்தாது. அதனால மௌனம்தான் மகத்தானதுன்னு சொல்லப்படுது. அவன் எப்படி இருப்பான் அமர்தல் பற்றி கேட்டதுக்கு 58ஆம் பதத்துல பகவான் சொல்றார், ஆபத்து காலத்துல ஆமை தன் அவயங்களை உள்வாங்கி விவகாரங்கள்ல இருந்து தன்னை விலக்கி வச்சுக்குது. அதுதான் சிதம்பரச்சன். அதே மாதிரி தான் இருப்பான். புலநுகர்வு பொருட்கள்ல இருந்து தன்னை விலக்கியபடி அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அடுத்து 59 அடுத்ததுலயும் அதுக்கு 59 பதில், பொருட்கள் அதன் மீதான எண்ண நாட்டங்கள் இதுல இருந்து விலகி, ஆனா உன்னதமான இறைவன் விஷயங்கள்ல சுவை கிடைச்சு ஒருத்தன் அமர்ந்துட்டான்னா தாழ்ந்ததுகள்ல அவனுக்கு மனசு போறதில்லை அப்படிங்கிறார். 60ல வந்து மனம் ஒடுங்கியவனையும் தாழ்ந்து போன ரசநாட்டம் பிடிச்சு இழுக்கும் அப்படிங்கிறார். 61ல எனக்கு ஆட்பட்டு இருந்தா அந்த ரசநாட்டம் போயிடும் அப்படிங்கிறார். 68, 63, 62, 63ல எனக்கு ஆட்படாட்டி பற்று காமம் சினம் மதிமயக்கம் நினைவு இழப்பு புத்தி நாசம் வீழ்ச்சி இப்படி வரிசையா உண்டாகுங்கிறார். 4வது கேள்வி, சிதம்பரத்தினுடைய நடத்தை என்ன அப்படின்னு கேட்கும்போது, புலன்களை தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு நல்ல சாதகன் கிருஷ்ணருக்கான தாசனாக வாழும்போது புலன் நுகர்வுல இருந்தாலும் அவனுக்கு மனசு தூய்மையா இருக்கிறது. மன தூய்மையோட செயல்படுறது அதுதான் அவனுடைய நடத்தை. இனி அவனை வந்து துன்பங்கள் துரத்த முடியாது. சந்தேகம் இல்லாம அவன் என்னை வந்து விரைவில் அடைகிறான்ங்கிறார். இதுதான் பதில். ஹரே கிருஷ்ணா. இதோட 2ஆம் அத்தியாயம் பூர்த்தி. நாளைக்கு 3ஆம் அத்தியாயம் தொடக்கம்.